கயலக்கா சொல்லுங்க. நான் பதிவு கொடுத்தேன். ஆனா எனக்கு ஓட்டு வந்துச்சா இல்லையான்னு தெரியலையே. எஸ்ஆர் படிவம் கொடுத்து உங்களுக்கு ஓட்டு வந்துச்சா என்னன்னு தெரியலன்னு சொல்றீங்களா? அதுவாங்கக்கா, அது பாத்தீங்கன்னா நீங்க எஸ்ஆர் படிவம் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஆனா ஓட்டு வந்துச்சா என்னன்னு பாக்குறதுக்கு உங்க வார்டு கவுன்சிலர் அவங்க கீழே வேலை செய்வாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வந்துச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஓட்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, விட்டுலாம். அப்படி ஒருவேளை இல்லை உங்களுக்கு ஓட்டு வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க உடனே போயிட்டு டிசம்பர் பார்த்தீங்கன்னா 27, 28, ஜனவரி 4, 5 சனி ஞாயிறு, அடுத்த நெக்ஸ்ட் சனி ஞாயிறு வந்து கேம்ப் போடுறாங்க. அந்த கேம்ப்ல போயிட்டு நீங்க உங்களை ஓட்டை ஆதார் கார்டு வச்சு பதிவு பண்ணிக்கலாம். அப்படி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த 15 நாள் உங்களுக்கு ஓட்டு வந்துடும். இந்த 4 நாளில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு வேளை ஊருக்கு போயிருந்தாங்கன்னா, வெளியூருக்கு வேலைக்கு போயிருந்தாங்கன்னா கூட இந்த மாதிரி வந்து எஸ்ஆர் படிவம் கொடுக்காதவங்க கூட இந்த கேம்பில் போயிட்டு உங்கள் ஆதார் கார்டு கொடுத்து நீங்கள் ஓட்டு வந்து வர வச்சுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் கொடுத்து வந்துருச்சு அப்படின்னா அவங்க எதுவும் பண்ண தேவையில்லை. சரியா? அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஆர் படிவத்தை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. சரியா? அப்படி தெரியாமல் இருக்குதுன்னா நீங்கள் ஊருக்கு போயிருப்பாங்க, இல்லைன்னா யாரும் சொல்லாமல் இருந்திருப்பாங்க. வயசானவங்களாம் இருப்பாங்க இல்லையா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில எல்லாம் அவங்களுக்கும் இதே தான். சரியா?